Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மத்திய மாவட்ட கழக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் விற்பனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்த தவறிய திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சேவூர் புறவழிச்சாலையில் மாவட்ட கழகம் சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. இதுகுறித்து கழக நிர்வாகிகளுடன் மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். எதிர்வரும் தேர்தலில் புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே. பழனிசாமியை மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளரும் ஆரணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாபு முருகவேல் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என இந்திய வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது.